வாழ்வாளம். அறிவு சார்ந்த பெரியோர்களே, நாம தொடர்ந்து தவம் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். அயராத விழிப்புணர்வை பற்றிய தொடர் சிந்தனையை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுல நிறைய அன்பர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருந்துட்டு எல்லாம் புரியுது, கொஞ்ச நேரம் நிக்குது, அது போயிடுது. இன்னும் சில ஆக்சிடென்ட்ஸ், அதாவது ஒரு சீரியஸான சூழல் வந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டா நம்மளை மறந்துடும், மீண்டும் அந்த பழைய நிலைக்கு போயிடும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் அதை ரியலைஸ் பண்றோம். நாம தொடர்ந்து முயற்சி செய்யறோம், இருந்தாலும் இது நம்ம விட்டு போயிடுது அப்படிங்கிற இயக்கம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. அப்போ இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து போவதற்கு என்ன வழி என்பதை பற்றி எல்லாம் சில வழிமுறைகளை நாம முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். நாம செய்து கொண்டிருக்கிற நம்மளுடைய இயல்பை பற்றி எந்த அளவுக்கு ஆழ்ந்து குறித்திருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரியான தன்மைய முறையான புரிதலோடு கையாளும் போது ஒருவேளை நாம் அதுல இருந்து கூட நம்மை மீட்டெடுத்துக் கொள்ள முடியும். ஒரு சின்ன கதையின் மூலம் அதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு தெரியும், முல்லா நஸ்ருதீன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். உயர்ந்த விளக்கங்களையும் தத்துவங்களையும் அதன் மூலம் போதித்து வந்தார்கள் பெரியவர்கள். அவரை பற்றிய ஒரு சின்ன கதை. ஒரு நாள் அவர் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய மூட்டை முடிச்சு, அதாவது லக்கேஜஸ். பயணம் செய்துட்டு இருக்கும்போது அந்த டிடிஆர் டிக்கெட் செக்கர் வராரு. வந்து கேட்கிறாரு, பயணச்சீட்டு வாங்கியிருக்கீங்களா எங்கன்னு கேட்கிறாரு. உடனே முல்லா நஸ்ருதீன், ஆமா வாங்கியிருக்கேன், இருங்க தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு பாக்கெட்டை செக் பண்றாரு, இன்னொரு பாக்கெட்டை விட்டுறாரு. சட்டையில இருக்க 2 பாக்கெட்ல ஒரு பாக்கெட்டை விட்டுட்டு ஒரு பாக்கெட்டை செக் பண்ணிட்டு பேக்ஸ் எல்லாம் செக் பண்ண போயிடுறாரு. அதுக்குள்ள அப்படியே தேடிட்டு இருக்காரு. டிக்கெட் செக்கர் அவரை கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்காரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு. இவர் தீவிரமா தேடுறாரு, ஒவ்வொரு பேக்கா எடுக்கிறாரு, அதுல இருக்கிற துணிகள் எல்லாம் எடுத்து போடுறாரு, பாக்குறாரு, இதுக்குள்ள இருக்குமான்னு தேடுறாரு. கடைசியில அங்க இல்லை. அடுத்த பக்கம் போறாரு. அங்கேயும் அதே போல தீவிரமா அவரு தேடிட்டு இருக்காரு, போராடிட்டு இருக்காரு. இப்படி தொடர்ந்து அவருடைய பயணம் எடுத்துக்கிட்டே இருக்குது. அதை கவனிச்சு அவரு, நீங்க தேடுற வேகத்தை பார்த்தா ஒண்ணு எனக்கு புரியுது, கட்டாயம் நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்க, அது எனக்கு தெரியுது. அப்படி இல்லைன்னா உங்களால இவ்வளவு தீவிரமா தேட முடியாது. அது எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கீங்க, எங்கேயோ வச்சுட்டீங்க, அதை தேடிட்டு இருக்கீங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க சரியான இடத்துல எங்க வச்சீங்களோ அந்த இடத்துல நீங்க உங்களை அதை தேடலைன்னு நான் நம்புறேன். அதனால கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க அப்படிங்கிறாரு. அவர் மீண்டும் எல்லா பையும் தேடிட்டு அவரை சுத்தி உட்கார்ந்து இருந்தாங்க வரல, அவங்களுடைய பைய தேடுறாரு ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த டிக்கெட் செக்கர் அவரை நிறுத்திட்டு, இருங்க நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. உங்களுடைய பேக் எல்லாம் தேடி பார்த்தீங்க, அதுல ஒரு லாஜிக் கரெக்ட், மேபி நீங்க மிஸ் பண்ணி டிக்கெட் அங்க வைக்கலாம். ஆனா நீங்க மத்தவங்க பேக்கை தேடுறது சரியா தோணல. எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய அந்த ரைட் சைடு பாக்கெட்ல தேடவே இல்லை, ஒருவேளை அங்க இருக்கலாம், நீங்க அதை தேடி பார்க்கலாம் இல்லை அப்படின்னு சொல்றாரு.
அதுக்கு அந்த முல்லா என்ன சொல்றாருன்னா, இல்ல அது ஒண்ணுதான் எனக்கு நம்பிக்கை. என்ன, நான் டிக்கெட் வாங்கி இருக்கேங்கிறதுக்கான நம்பிக்கை முழு வடிவம் அது ஒண்ணுதான். அதை தேடி பார்த்துட்டு அதுல இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில முழு நம்பிக்கையும் போயிடும். அதனால அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் தேடி பார்த்துருவேன் அப்படின்னு அவர் சொன்னதாக அந்த கதை போகுது. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நாம் தேடிக்கொண்டிருக்கிற அந்த விஷயம் எங்க இருக்கிறது என்பதை நாம உருவகப்படுத்திக் கொண்டு அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கலாம். மேபி அப்படி கூட நமக்குள்ள நாம செயல்பட்டுக் கொண்டிருக்கலாம். இதையெல்லாம் கரைக்கணும், உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மகிழ்ச்சி அவங்க பழைய தத்துவங்களை எல்லாம் சொல்லியிருக்காரு. ஞான ரிஷி ரொம்ப அழகா அதை எடுப்பாங்க. நல்ல உதாரணங்களோட. விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா தோற்றங்களும் ஆற்றலால் உருவாக்கப்பட்டது. என்னடா இது திடீர்னு விஞ்ஞானம் சொல்றேன், இது உண்மை. நீங்க காண்ற எல்லா தோற்றங்களும் ஆற்றலின் தொகுப்பு அப்படின்னு சொல்லு. ஏன் என்ன சொல்றீங்க? இதை இன்னும் மகரிஷி வார்த்தைகளால சொல்லணும் அப்படின்னா, அணுக்களின் கூட்டு அப்படின்னு சொல்றோம். அதை நம்மளால ஏற்றுக்க முடியும் இல்லையா? பல கோடிக்கணக்கான அணுக்களின் தொகுப்பு. எது? எல்லா தோற்றங்கள். எல்லா தோற்றங்கள்னா யாரு? இன்க்ளூடிங் மைசெல்ஃப். உங்களையும் அதுல இணைச்சுக்கணும். நீங்களும் யாரு? அணுக்களின் கூட்டு. அணுக்கள்னா என்ன? பரமாணு, இறைத்துகளினுடைய தொகுப்பு தான் ஒரு அணு என்று விஞ்ஞான கருவிகளுக்கு உட்பட்டதுனால அது அணுன்னு குறிப்பிடும். அதுக்கு முன்னாடி போறாரு, அதுக்கு பின்னாடி போறாரு மகிழ்ச்சி. இறை துகள்கள் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நுட்பமானது. அப்போ அந்த ஆற்றலினுடைய தொகுப்பு தான் நாம அப்படிங்கிறத நமக்குள்ள ஆழமா பதிய வைத்துக் கொள்ளணும். இந்த உண்மையை, அதாவது எந்த பாயிண்ட்ல இருக்குதோ அதை கவனிக்காம, இந்த உண்மையை ஆழமா நாம பதிய வைத்துக் கொள்ளாம, வேற எங்கெல்லாம் நாம தேடினாலும் நம்மளை நாம என்ன பண்ண போறதில்ல, வாழ்நாள் முழுவதும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாம நம்மள வேறொன்றாக கண்டு வைத்திருக்கிறோம். உங்களை நீங்க வேறொன்றாக உணர்ந்திருக்கிறீங்க. இது புரியுதான் பாருங்க. நீங்க யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம நாம என்னவா புரிஞ்சிருக்கிறோம்? நம்மள வேறு ஒன்றாக புரிந்திருக்கிறோம். நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அறிவுக்கு உட்பட்டு இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். உதாரணமாக உறவுகளே எடுத்துக்கோங்க. அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி அப்படின்னு வேற ஒன்றாக நீங்க அதை என்ன பண்ணியிருக்கீங்க? உணர்ந்து வச்சிருக்கிறீங்க. இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க எப்படி உணர்ந்திருக்கிறீங்க? எப்படி உருவகப்படுத்தி இருக்கிறீங்க? எப்படி நீங்க கற்பனை பண்ணியிருக்கிறீங்க உங்களை பற்றி அப்படின்னா, உங்க பேரு, உங்க படிப்பு, உங்க உடம்பு, இப்படித்தான் உங்களை நீங்க பாவிச்சிருக்கிறீங்க. தப்பா ரைட்டான்னு சொல்லல. இத்தனை காலம் நாம அனுபவப்பட்டது அப்படித்தான். இது உண்மையா பொய்யான்னு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு. ஏன்னா நாம எந்த தளத்தை சரி செய்யணுமோ அதை பண்ணாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நாம அடைய வேண்டிய அந்த விழிப்புணர்வை அடைவது சிரமம். நாம நம்மளை ஒன்றாக கற்பனை பண்ணி கொண்டு நாம் வேறொன்றாக நம்மை உணர்ந்து கொண்டு
விழிப்புணர்வை பற்றி பேசுவது என்பதும் அதை அடைய முயற்சிப்பது என்பதும் மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில அது அமைஞ்சு. என்னடா இப்படி எல்லாம் சொல்றாங்க, நமக்கு வரவே மாட்டேங்குது. இந்த முயற்சி கட்டாய ஒரு இடத்துல நமக்கு சித்தியாயிடும், கிடைச்சிடும். இப்படி கிடைக்காம இது தொடர்ந்து அப்படியே புரளாங்க ஆகிக்கிட்டே இருக்குதுன்னா மனசு சோர்வடைய ஆரம்பிச்சு. அப்ப நாம சரியான பயணத்துல இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல நாம நம்மள தவறாக புரிந்து கொண்டிருக்கோம். அதைத்தான் நாம இப்போ சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கோம். நாம் நம்மை வேறொன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம், நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். யார? நம்மள. இது புரியுதான்னு பாருங்க. இது கொஞ்சம் இதுக்குள்ள ஆழ்ந்து பயணிச்சு பாருங்க. நம்மளை நாம எப்படி சிந்திச்சு வச்சிருக்கோம், எப்படி நம்மளை நாம உணர்ந்து வச்சிருக்கோம். அதை நாம கரைக்க தயாரா இல்லைன்னா இந்த பயணம் முற்றிலும் நடைபெறாத ஒரு விஷயமாக மாறிடும். அப்போ நாம நம்மளை எப்படி வேறொன்றாக உணர்ந்திருக்கிறோம் என்ற கேள்வியை நாம கேட்டு அதுக்குள்ள பயணிக்கணும். எப்படி பயணிக்கணும்? இப்ப நான் என்னை எப்படி உணர்ந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு எனக்குள்ள கேள்வி கேட்டு, என் பேர், என்னுடைய உடம்பு, இதுதான் நானு அப்படின்னு நான் உணர்ந்திருக்கேன். இப்படிதாங்க நாம எல்லாருமே நம்மளை உணர்ந்து வச்சிருக்கோம். அதுக்கு மேல என்ன? என்னுடைய பெயர், நான் படித்த படிப்பு, என்னுடைய உறவுகள், அதற்கு ஏற்றவாறு நான் என் பையனுக்கு அப்பா அப்படின்னு நான் என்ன உணர்ந்திருக்கிறேன். என் மனைவிக்கு கணவன் என்று நான் என்னை உணர்ந்து வைத்திருக்கிறேன். இப்படி வேறொன்றாக நாம உணர்ற வரைக்குமே நாம் இந்த விழிப்புணர்வு என்ற பயணத்துல அடியெடுத்து வைப்பது என்பது மிகப்பெரிய சேலஞ்சா. நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு அநேகமா புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களை இந்த வாழ்க்கை பாதையில என்னன்னு புரிஞ்சிருக்கீங்களோ அது முற்றிலும் சரியான விஷயமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியா கேட்டு என்னென்னவா நாம நம்மளை புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலை நீங்கள் தேட ஆரம்பிக்கும் போதுதான் நீங்க விழிப்புணர்வை நோக்கிய பயணத்துல உள்ள செல்ல முடியும். இப்ப நான் என்ன இந்த உடலா நான் உணர்ந்து வைத்திருக்கிற வரைக்குமே என்னால என்ன பண்ண முடியாது? உடலை ஒட்டிய விஷயங்கள், என் பேரு, என்னுடைய படிப்பு, என்னுடைய உறவுகளை நீங்க என்ன பண்ண முடியாது? நிச்சயம் கடக்கவே முடியாது, முடியவே முடியாது. நோ சான்ஸ். நாம அதெல்லாம் இருக்கட்டும், முல்லா நஸ்ரீன்னு சொன்ன மாதிரி ஒரு பாக்கெட்ல என் நம்பிக்கை இருக்குது, இருக்கட்டும். மத்த எல்லா இடத்துலயும் நம்மள தேட முற்பட்டு கொண்டிருக்கிறோம். அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? அப்போ இதுதான் வாக்கியம். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட், வாக்கியம், சிந்தனை, பயணிக்க வேண்டிய வழி எது? நீங்கள் உங்களை வேறொன்றாக உணர்ந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறதான் வாக்கியம். முதல்ல உங்களுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டு என்னவா நீங்க உங்களை உணர்ந்திருக்கிறீங்கிறத பார்த்து உணர்ந்து அது உண்மையா பொய்யா மாயையா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுல இருந்து நீங்க விடுபடும் போதுதான் இந்த பயணம் நமக்கு சாத்தியமாகும். அப்ப கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும்? உட்கார்ந்து நான் என்னை எப்படி உணர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற கேள்விய கேட்டு அந்த பதில உங்களுக்குள்ளேயே நீங்களே உருவாக்கி அது சரியா தவறா என்ற முடிவுக்கு வர வேண்டிய பொறுப்பு உங்களுடைய. இதுக்கு யார் உதவி இருக்காது, யாரும் உங்களுக்கு உதவ முடியாது.
நான் இல்ல, இது உடம்புதான் நானு அப்படின்னு நான் உறுதியா உணர ஆரம்பிச்சிட்டேன்னா, அதுக்கப்புறம் நோ வே, சான்ஸே இல்ல. இந்த பயணம் சாத்தியமே இல்ல. வேதாத்ரி மகரிஷியினுடைய அன்பான சீடர்களாகிய நீங்கள் அனைவருமே இதற்கான பதில்கள் உங்க உள்ளுணர்வே உங்களுக்கு கொடுக்கும். அதுல உங்களை நீங்க கரைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமே நீங்கள் இப்ப இருக்கிற இந்த கிளச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பிடியிலிருந்து உங்களை நீங்க விடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம நான் என்ன இந்த உடலாகவோ, இந்த பேராகவோ, இந்த உறவாகவோ நான் என்ன கற்பனையா உணர்ந்துட்டு இருக்கிற வரைக்குமே இந்த இதெல்லாம் அதுக்காக எல்லாம் விட்டுட்டு போங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்க அப்படி யோசிக்க கூடாது. அப்ப இதெல்லாம் வேண்டாமா நமக்கு? அப்படி சொல்லல. உங்களுக்குள்ள இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நாம யாரு? அணுக்களின் தொகுப்பு. எல்லா தோற்றங்களும் ஆற்றலின் தொகுப்பு அப்படிங்கிறது விஞ்ஞானம் ஒத்துக்கொண்ட உண்மை. தோற்றங்கள் அப்படின்னா காமனா சொல்லிட்டேன். எல்லா தோற்றம் இன்க்ளூடிங் அவர் செல்ஃப், நாம் அனைவருமே யாரு? ஆற்றலின் தொகுப்பு. அப்படிங்கிற அனுபவம் உங்களுக்கு வரும்போது இந்த பயணம் இன்னும் சிறப்படையும் என்று சொல்லி, இது மேபி கொஞ்சம் அட்வான்ஸ்டு சிந்தனையா கூட இருக்கலாம். மேபி எனக்கு தெரியல. இதுக்குள்ள கொஞ்சம் பயணிச்சு பார்க்கும்போது என்னுடைய அனுபவம் ரொம்ப அற்புதமா இருந்தது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.